Hello friends, welcome back to our channel Smart Stitch. இது நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸோட 54வது கிளாஸோட பார்ட் 2 வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1ல நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்லீவ்ஸ் பார்த்தோம். லென்த்தை பேஸ் பண்ணி 4 டைப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட கண்டினியூவேஷன் தான் இது. இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் ஸ்லீவ் மெஷர்மெண்ட் இருக்கிற ஒரு கிளாத்தை நம்ம எடுத்து, ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து அதை ட்ரேஸ் பண்ணி ஒரு ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கூடவே ஒரு ஷார்ட் ஸ்லீவ் நம்மகிட்ட அளவு இருக்குது, அதை எல்போ ஸ்லீவாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு 3/4 ஸ்லீவ் நம்மகிட்ட அளவுக்கு இருக்குது, அளவு ட்ரெஸ் இருக்குது, அதை எப்படி ஷார்ட் ஸ்லீவாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்படி நம்ம பார்க்குறதுனால உங்களுக்கு எந்த அளவில் உங்களுக்கு கிளாத் இருந்தாலும், ஒரு ட்ரெஸ் இருந்தாலும் கஸ்டமர் கேட்குற அளவில் உங்களால் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும். நான் சொல்கிற குட்டி குட்டி டிப்ஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்லீவில் எந்த ஒரு சுருக்கமுமே இருக்காது. ஒரு குட்டியாக ஒரு ஷார்ட் ஸ்லீவ் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் இருக்கும். ஸ்லீவை ஓப்பன் பண்ணி வைக்கும்போது ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி குழிஞ்சிருக்கும், பேக் சைடு அந்த மாதிரி குழியாமல் இருக்கும். லாஸ்ட் கிளாஸில் நம்ம சொல்லி கொடுத்த ஸ்லீவ் தியரி கிளாஸில் ஸ்டூடெண்ட்டோட டவுட் என்னென்னா, இது குர்த்திக்கானதா, சுடிதாருக்கான ஸ்லீவா, ப்ளவுஸுக்கான ஸ்லீவான்னு கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி தனித்தனியாக எதுவுமே கிடையாது. நம்ம குர்த்திக்கு எப்படி வைக்கிறோமோ, சுடிதாருக்கு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம ப்ளவுஸுக்கும் ஸ்லீவ் வைக்கணும். ஸ்லீவுக்கு சேம் ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி நெக் டிசைனும் அதே மாதிரி தான். நம்ம குர்த்திக்கு வைக்கிற மாதிரி ப்ளவுஸுக்கும் கூட வச்சுக்கலாம். குர்த்தியில் ஃப்ரண்ட் சைடு வைப்போம், ப்ளவுஸில் பேக் சைடு வைப்போம், அதுதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ கிளாத்தை நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். ரா எட்ஜஸ் இருக்கிற அந்த சைடு மேலே இருக்கிற மாதிரி, அதாவது அகல வாக்கில் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பிசுறு எல்லாமே மேலே இருக்குது. நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 4 ஃபோல்டிங்கில் இருக்குது. இதுக்கு மேலே நான் அளவுக்காக ஒரு கிளாத், ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து அதை ட்ரேஸ் பண்ண போகிறேன். ட்ரேஸ் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ண போகிறோம். இதுக்காக நான் ஒரு ப்ளவுஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சுடிதார் கூட எடுத்துக்கலாம். ஆனால் பேக் சைடு இருக்கிற அந்த ஸ்லீவை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடு இருக்கிற ஸ்லீவை அளவுக்கு எடுக்கக்கூடாது. கையோட பேக் சைடு, முதுகு பக்கத்தில் இருக்கிற அந்த கையை தான் அளவுக்கு எடுக்கணும். அதுக்கு முன்னால் சீம் அலவன்ஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ உங்களுக்கு தேவைக்கு போல் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஹெம்லைன் சீம் ஸ்டிச் போடுறதுக்காக நீங்கள் எடுத்திங்கன்னா 1 இன்ச் எடுத்துக்கோங்க. ஹெர்லைன் சீம் ஸ்டிச்சுக்காக எடுத்திங்கன்னா 1/2 இன்ச் எடுத்தால் போதும். இப்போ நான் ஹெம்லைன் சீம் ஸ்டிச் தான் போட போகிறேன். ஸோ 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுட்டேன். பேக் சைடு, ப்ளவுஸோட பேக் சைடு இருக்கிற அந்த ஸ்லீவை தான் நான் எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம போட்டிருக்க லைனில் கரெக்டாக ஸ்லீவை வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லா சைடும் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. எந்த இடமும் சுருக்கம் இருக்கக்கூடாது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃப்ரீயாக இழுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சுருக்கங்கள் இருக்கா அதை செக் பண்ணிக்கோங்க. செகண்டு ஃபோல்டிங்கை செக் பண்ணிக்கோங்க. ஃபோல்டட் எட்ஜ் உங்களுக்கு மேலே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணுற அந்த ஏரியாவில் தான் 4 ஃபோல்டிங் எட்ஜ் இருக்கணும். இந்த மாதிரி 3ஐயுமே மார்க் பண்ணிட்டீங்கன்னா 3 டாட்டையுமே ஜாயின் பண்ணி விட்டுறலாம். லைட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சைடு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு சீம் அலவன்ஸ் விடணும். அதுக்காக லைட்டாக போட்டிருக்கேன். இப்போது நான் மார்க் பண்ணியிருக்க 2 இடத்துலையுமே 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு, கை ரவுண்டு வர்ற இடத்துல ஒரு 1 இன்ச் விட்டுருந்தோம். கீழே ஒரு 1.5 இன்ச் விட்டாச்சு. இப்போது ஜாயின் பண்ணுற இடத்துல, ஸ்லீவை ஷோல்டர் கூட ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு 1/2 இன்ச் விடணும். மேலேயும் விட்டுக்கோங்க, கீழேயும் விட்டுக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அதில் அந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை, நம்ம ஏற்கனவே 2 டாட் கண்டுபிடிச்சோம். அந்த 2 டாட்லேயுமே ஒரு 1/2 இன்ச் உள் பக்கமாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், டாட் வச்சுருக்கோம். அது ஏன்னா சீம் அலவன்ஸ்க்காக.
இப்போ 2 டாட்டையுமே ஜாயின் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஸ்ட்ராங்காக திக்காகவே ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் நான் போட்டிருக்க மாதிரி லைன் போட்டு அதில் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் உங்களுக்கு வீடியோவில் பார்க்க கொஞ்சம் வளைவாக தெரியும், ஆனால் அது ஸ்ட்ரெயிட் லைன் தான் நான் போட்டிருக்கேன். மேலே 1.5 இன்ச் ஸ்ட்ரெயிட் லைன், கீழே இருக்கிற டாட்டில் 1/2 இன்ச் ஸ்ட்ரெயிட் லைன் விட்டுக்கோங்க. கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த அந்த டார்க் லைனில் பாதி அளவை எடுங்க. 8 இருந்துச்சு, நம்மளுக்கு பாதி 4 இன்ச்சை மார்க் பண்ணிட்டோம். அது கொஞ்சம் ஒரு பெரிய லைன் மாதிரி, கொஞ்சம் பெரிய லைனாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. திரும்ப கீழே இருக்க போர்ஷனில் கரெக்டாக 4 இன்ச் இருக்குது, அதில் பாதி மார்க் பண்ணிக்கோங்க. அதை ஏற்கனவே போட்ட கோடை விட கொஞ்சம் சின்ன கோடை போட்டுக்கோங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கோடு போடுறோம். உங்களுக்கு நல்லா ஸ்லீவ் கட் பண்ண தெரிஞ்சிட்டுனா இந்த மாதிரிலாம் போட வேண்டாம், டைரெக்டாகவே நீங்கள் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 லைனையும் தான் நம்ம 2 டாட்டையும் தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது சென்டர் வழியாக நம்மளோட லைன் வரக்கூடாது. செகண்ட் வரைஞ்ச சென்டர் வழியாக வரணும். ஃபஸ்ட்டு வரைஞ்ச சென்டரை க்ராஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் வரைஞ்ச அந்த சென்டரை க்ராஸ் பண்ணுற மாதிரி வரையணும். இப்போ நான் வரைஞ்சிருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட பேக் ஸ்லீவ். அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக கீழே ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் அது ஸ்ட்ரைட்டாக தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அது ஸ்ட்ரைட் லைன் தான். இப்போ பார்க்குறதுக்கு ஸ்லீவோட வளைவு சூப்பராக உங்களுக்கு கிடச்சிட்டு, இதை பேக் ஸ்லீவ்னு சொல்லலாம். இதை எப்படியே கட் பண்ணிட்டோன்னா பேக் ஸ்லீவு. அதுக்கு மேலே ஃப்ரண்ட் ஸ்லீவ் கொஞ்சம் குழிவாக நம்ம வெட்டணும், அதை பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம மேலே 1.5 இன்ச் ஸ்ட்ரைட் லைனாக போட்டிருந்தோம். அந்த டாட்லேருந்து சென்டர் வழியாக ஃபஸ்ட்டு வரைஞ்ச சென்டரை க்ராஸ் பண்ணுற மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டர் வழியாக வந்து உள்பக்கமாக வந்து செகண்ட் சென்டரில் மீட் பண்ணுற மாதிரி டாட்டர் லைனில் போட்டு எடுத்துக்கோங்க. இதுதான் ஃப்ரண்ட் சைடு உள்ள ஸ்லீவ். இப்போ கட் பண்ணும்போது பேக் ஸ்லீவை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் ஸ்லீவை ஃபைனலாக தான் நம்ம கட் பண்ணணும். பேக் ஸ்லீவை நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போது கீழே இருக்கிற அந்த சீம் அலவன்ஸை 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு சீம் அலவன்ஸ் லைன் போட்டிருக்கோம். அந்த லைனை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். சென்டரில் இந்த மாதிரி நாச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது அது வசதியாக இருக்கும். இப்போ அந்த லைனில் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த லைனில் கட் பண்ணும்போது கை வளைவில் வர்ற, கை சுற்றளவில் வர்ற இடத்துல இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா நம்ம மடக்கி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்லோப்பாக நீங்கள் கட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போது சூப்பராக ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துட்டோம். 2 ஸ்லீவ் நம்மளுக்கு தேவை. நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருந்ததுனால 2 ஸ்லீவ் கிடச்சிட்டு, ஸ்லீவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்லீவ் இந்த மாதிரி தான் இருக்கும். 2 பீஸ் நம்மளுக்கு இருக்கும். ஒரு லெஃப்ட் சைடுக்காக ஒரு ஸ்லீவ், ரைட் சைடுக்காக ஒரு ஸ்லீவ். இப்படி 2ஆக இருக்கிற அந்த டைமில் நம்ம ஃப்ரண்ட் ஸ்லீவை நம்ம கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் கொஞ்சம் உள்ளே இறக்கி நம்ம குழிவாக கட் பண்ணணும். ஏற்கனவே நம்ம அதுக்கான லைன் போட்டு வச்சுருக்கோம். அந்த லைனை கொஞ்சம் டார்க்காக போட்டு அந்த லைனில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். 4ஆக இருக்கும்போது கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 2ஆக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி வைங்க. கட் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா வேறு எதையும் கட் பண்ணிடாதுங்க. இப்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பேக் சைடு இருக்கிறது குழிவு இல்லாமல் இருக்கும், ஃப்ரண்ட் சைடு இருக்கிறது கொஞ்சம் குழிவு இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக ஷேப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக கிடச்சிரும். சென்டரில் நம்ம நாச் போட்டிருக்கோம். இதுதான் கட்டிங் ப்ரொசீஜர். இப்படி தான் நம்ம கட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் டைமே இந்த மாதிரி கிளாத்தில் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். பேப்பரில் ஒரு 2 முறை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளாத்தில் கட் பண்ணி பார்த்தா போதும். இந்த கிளாஸோட ஒர்க்கை நீங்கள் பேப்பர் கட்டிங்கில் போட்டு சென்ட் பண்ணால் போதும். இப்போது அளவு துணியில் குட்டியாக ஒரு ஸ்லீவ் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தேவையானது ஒரு எல்போ ஸ்லீவ். அப்படி நம்ம விரும்புகிறோன்னா அதை எப்படி நம்ம கட் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 6 இன்ச் லென்த் இருக்கிற ஒரு குட்டி ஸ்லீவ் தான் இருக்குது.
ஆனால் எல்போ ஸ்லீவ் நம்மளுக்கு தேவை. நம்ம பாடியில் எல்போ ஸ்லீவுக்கு நம்ம மெஷர் பண்ணோன்னா நம்மளுக்கு வர்ற அளவை எடுத்துக்கலாம். இப்போ என்னோடய எல்போ ஸ்லீவுக்கான லென்த்து 11 இன்ச்சு. ஸ்டார்டிங்கில் 1 இன்ச் சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 11 இன்ச் எல்போ ஸ்லீவ். ஆனால் என்கிட்ட இருக்க கிளாத்தில் ட்ரெஸ்ஸில் 6 இன்ச் தான் இருக்குது. 11 மைனஸ் 6 அந்த மாதிரி நம்ம போட்டோன்னா 5 இன்ச் வரும். ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைன்லேருந்து மேலேயும் கீழேயும் 5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 11 மைனஸ் 6 அதை தான் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ போட்டிருக்க அந்த லைன்லேருந்து நம்ம ஏற்கனவே லாஸ்ட்டாக பார்த்த அந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி ஸ்லீவ் ட்ரா பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் நான் எவ்வளோ ஈஸியாக நான் ட்ரேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். 3 டாட்டையுமே வச்சுட்டு சீம் அலவன்ஸ்க்காக ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு டாட் வச்சு எடுத்துட்டேன். திரும்ப நான் லைன் எப்படி போடுறேன்னு பாருங்கள். 1.5 இன்ச் மேலே கீழே 1/2 இன்ச் ஸ்ட்ரைட்டாக போட்டு நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துட்டோன்னா அந்த மாதிரி பேக் ஸ்லீவ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஃப்ரண்ட் ஸ்லீவுக்காக இந்த மாதிரி டாட் போட்டு எடுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதுங்க. லாஸ்ட்டாக நான் சொல்லி கொடுத்தது மாதிரி கரெக்டாக பாதியாக பிரித்து அதுக்கப்புறமாவும் பாதியாக பிரித்து பேக் நெக் பேக் ஸ்லீவ் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி பேக் ஸ்லீவ் பண்ணி கட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் ஸ்லீவையும் அதே மாதிரியே ப்ரொசீஜர் படி டாட் லைன் போட்டு பண்ணிக்கோங்க. இப்போது எல்போ ஸ்லீவுக்கு ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னா 10.5 இன்ச் இருக்குது. 10.5 இன்ச்சை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 5.25 இன்ச் வரும். அந்த 5.25 இன்ச்சை ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். 5.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 2 டாட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 டாட் இருக்கிற இடத்துலையும் கீழே ஒரு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் ஏற்கனவே ஷார்ட் ஸ்லீவுக்கு நம்ம மார்க் பண்ணி ட்ரா பண்ண மாதிரி சீம் அலவன்ஸும் மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அதில் ஷார்ட் ஸ்லீவ் தான் நம்ம இனி ஸ்டிச் பண்ண போகிற ட்ரெஸ்ஸுக்கு தேவை. அப்படின்னா எப்படி மெஷர் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். ஃபுல் ஸ்லீவோட ஆர்ம் ஹோலை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஷோல்டர் டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற அந்த ஏரியாவிலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ அளவு தேவையோ ஷார்ட் ஸ்லீவ் எந்த அளவு தேவையோ அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 6 இன்ச் மார்க் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத நான் மெஷர் பண்ணுறேன். 11 இன்ச் இருக்குது. மேலே 11 இன்ச் இருக்கிறதுனால கீழ்ப்பக்கமும் அதே மாதிரி 11 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு 2 டாட்டையுமே ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போது 6 இன்ச் லென்த்தில் ஒரு ஸ்லீவும் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸையும் நம்ம தனித்தனியாக லைன் போட்டு செப்பரேட் பண்ணிட்டோம். ஏற்கனவே நம்ம வரைஞ்சி வச்சுருக்கிற அந்த ஸ்லீவ் இருக்கிற அந்த கிளாத்லேயே நம்ம பண்ணி பார்க்கலாம். 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுட்டு அந்த லைனில் நம்ம இப்போ போட்ட அந்த லைனை கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஸ்லீவ் ட்ரா பண்ணோன்னா கரெக்டாக 6 இன்ச்சுக்கான ஸ்லீவ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்லீவ் நம்ம ட்ரா பண்ணும்போது இந்த ஒரே ஒரு ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி வரைஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் கட் பண்ணும்போதும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸோட அவுட்ஃபிட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த ஒரு சுருக்கமும் இல்லாத சூப்பர் ஸ்லீவ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிளாஸில் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடும். ஸோ நீங்கள் பேப்பர் எடுத்து எல்லா ஸ்லீவுமே கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்லீவோட வளைவு வரைகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அது வரைய சூப்பராக வந்துடும். இந்த ப்ரொசீஜர் படி ஸ்லீவோட வளைவுகள் வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா சூப்பரான எந்த ஒரு சுருக்கமே இல்லாத சூப்பரான ஸ்லீவ் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்லீவுக்கான ஸ்டிச்சிங் வீடியோவை பார்ப்போம். அதுக்கப்புறமா பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி ஸ்லீவ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.